இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் substrate level phosphorylation. What is substrate level phosphorylation? It is a direct metabolic process that generate ATP or GTP by transferring a high energy phosphate group from a phosphorylated intermediate substrate directly to adenosine diphosphate or guanosine diphosphate. இது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். இது என்ன பண்ணுதுன்னா ஏடிபியை ஜெனரேட் பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது. எப்படின்னு சொல்லி பார்த்தா டிரான்ஸ்ஃபர்ட் எ பாஸ்பேட் குரூப் டைரக்ட்லி டு ஏடிபி ஃப்ரம் எ சப்ஸ்ட்ரேட். இது கிளைகாலைசிஸ் அண்ட் டிசிஏ சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் நடக்குது. கிளைகாலைசிஸில் ஸ்டெப் நம்பர் 7 அண்டு 10th ஸ்டெப்பில் நடக்குது. டோட்டலாக 4 ஏடிபி மாலிகுல்ஸ், அதாவது 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அப்படிங்கிற 2 மாலிகுல்ஸும் தென் பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட் அப்படிங்கிற 2 மாலிகுல்ஸும் 4 ஏடிபி மாலிகுல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, தென் என்சைம் ஃபெசிலிட்டேட் த direct transfer of phosphate group from a substrate molecules by to ADP releasing chemical energy. இதில் ப்ரெசண்ட்டாக இருக்க என்சைம் கிளிசரால்டிகைட் 3-பாஸ்போடிஹைட்ரோஜினேஸ் அண்டு பைருவேட் கைனேஸ் என்சைம் என்ன பண்ணுது, டைரக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது பாஸ்பேட் குரூப்பை ஃப்ரம் எ சப்ஸ்ட்ரேட் மாலிகுல்ஸ் டு ஏடிபி ரிலீசிங் கெமிக்கல் எனர்ஜி. இது மைட்டோகான்ட்ரியாலையும் சைட்டோபிளாசத்துலேயும் நடக்குது. சைட்டோபிளாசம் இன் கிளைகாலைசிஸ், மைட்டோகான்ட்ரியா இன் டிசிஏ சைக்கிள். டிசிஏ சைக்கிளில் இது ஒரே ஒரு ஏடிபி மாலிகுல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதாவது ஜிடிபி டைரக்ட்லி ப்ரொடியூசிங் ஏடிபி. இதோட பிரைமரி பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா டு ப்ரொவைட் ரேபிட் ஆக்சிஜன் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஏடிபி டியூரிங் கிளைகாலைசிஸ் அண்ட் டிசிஏ சைக்கிள்.